ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணலாங்களா? அதுக்கு ஆட்டுக்கால், இது ஒரு ஆட்டோட கால். இது சுத்தம் பண்ணி நல்லா தீச்சி எடுத்து நானும் வீட்டில் வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணியெல்லாம். அப்புறம் இது 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 3 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 பட்டை, ஒரு 5-6 லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்று, உப்பு, இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருளுங்க. இப்போது காலையில் இட்லிக்கு வேணும் அப்படின்னா முன்னாள் நைட்டே இது ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது இப்போ நைட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் மிளகுத்தூளை போட்டுறேன். சிலர் மிளகை முழுசாக போடுவாங்க. அப்படி போடுறப்போ அதை தூக்கி போட்டுருவாங்க. சிலர் மென்று சாப்பிட்ற பழக்கம் இருக்காது. ஸோ இப்படி பொடிச்சு போட்டுட்டோம்னா எடுத்து வேஸ்ட் ஆகுன்றது இல்லை. இப்போது வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதில் ஆட்டுக்கால் சேருங்க. இப்போது அது கொஞ்சம் கிளறி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்து போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. இது ஒன்றும் தனித்தனியாக ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியமே கிடையாது. இது நல்லா வேகும். அது வெந்ததில் அதெல்லாமே நல்லா வெந்து இழஞ்சி போயிடும். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் கலந்த வீட்டுத்தூள் இது. அது கூட மஞ்சள் தூளும் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு இப்போவே போட்டுடுங்க. சிலர் வெறும் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு காலையில் மிளகாய்த்தூள்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் இப்படி போடுறதுனால இன்னும் நல்லா குழம்பு அந்த கால்லெல்லாம் காரம் ஊறி நல்லாயிருக்கும். நல்லா தாராளமாக ஒரு பெரிய சொம்பில் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிடுங்க. உங்கள் குக்கர் அளவை பார்த்து ஊற்றுங்க. அப்புறமா நான் சொன்னேன்ட்டு ஊற்றிட்டு அது வெளியிலலாம் அடிக்க போகுது. அதனால் பெரிய குக்கராக இருந்தால் இன்னும் 2 சொம்பு ஊற்றி தாராளமாகவே ஊற்றி வேக போட்டுடலாம். விசில் வந்த உடனே ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக போட்டுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் வேணும்னா. அதுக்கப்புறம் தேங்காவை எடுத்து அரைச்சி இப்படி பால் பிழிஞ்சு இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துருங்க. இப்போ உப்பு எல்லாம் போதுமாக பாருங்கள். இல்லை காரம் இன்னும் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க விட்டால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது இதை இட்லி, தோசை, இடியாப்பத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் ஆட்டுக்கால் பாயா ரெடி.